உங்கள் வீட்டில் யாருமே மில்லட்ஸ் சாப்பிட மாட்டேன்றாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குக்கரில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 4 முந்திரி பருப்பு, 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி தக்காளியிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கப்பு சாமி அரிசி, 1/2 கப்பு துவரம் பருப்பு, ரெண்டையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துட்டு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான பொலன்ட்டு சாமை அரிசியில் அரிசி பருப்பு சாதம் தயார். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.